கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்தில் சமீப காலமாக சர்ச்சையில் ஈடுபடாமல் இருந்தார். அண்மையில் பார்த்தோம்னா அந்த நிலம் வாங்கிய சொன்ன அவர் மீது பல்வேறு முறைகேடு சோசியல் மீடியாவில் பல்வேறு யூடியூப் சேனல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. போல அந்த சம்பவம் எதனால் நடந்துச்சு? அண்ணாமலை அப்படி ஏதாவது நிலம் வாங்கியிருக்காரு? அண்ணாமலைக்கு மாத வீட்டு வாடகை கொடுக்குறது அவர் நண்பர். அண்ணாமலை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டுறது அவருடைய நண்பர். மளிகை சாமான் வாங்கி கொடுக்குறது அவர் நண்பர். காருக்கு டியூ கட்டுறது அவருடைய நண்பர். டீசல் போடுறது அவர் நண்பர். வீட்டு வேலைக்காரங்களுக்கு பணம் கொடுக்குறது அவர் நண்பர். இதெல்லாம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஐபிஎஸ்லாம் படிச்சிருக்காரு. ஐபிஎஸ் என்ன படிச்சுட்டு வந்துட்டார்ல, டூப்ளிகேட் போலீஸ் தானே, அவர் ஒன்றும் வேலை பார்க்கல. அவருக்கு இது வராதில்ல, பென்ஷன்லாம் வராதில்ல, சர்வீஸ் இல்லைல்ல. அதனால் நாட்டுக்காக அர்ப்பணிச்சிட்டார் படிப்பையும் தியாகத்தையும். அதனால் வேறு வேலை இல்லாதனால இதெல்லாம் அவர் பேசியிருக்கார். நான் சொல்லலை, தன்னை அர்ப்பணிச்சிருக்கார் பாஜக கட்சிக்காக, நாட்டுக்காக. அதனால் அவருக்கு பலசரக்கு தினசரி காய்கறி வாங்கி கொடுக்குறது, அவருக்கு பேண்ட்டு சட்டை, அவங்க பிள்ளைகளுக்கு பேண்ட்டு சட்டை, மனைவிக்கு சேலை வேட்டி சட்டை, எல்லா நண்பர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது அவருடைய பேட்டி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? எகோ 15 இயர்ஸுக்கு முன்னாடி இல்லை, முந்தா நாள் பேட்டி. பாஜக தலைவராக இருக்க வரைக்கும் பேட்டி. ஆனால் என்னை போன்றவர்கள் என்னுடைய பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக கடந்த கால பேட்டியை பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக இருந்து ஊழல் செய்து சம்பாதிச்சதை விட பாஜக தலைவராக இருந்து, ஒரு மாநில தலைவராக இருந்து, அதுவும் தமிழ்நாட்டில் பாஜக கட்சியே இல்லாத ஊரில், ஆளே இல்லாத ஊரில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார் ஆட்டுப்புழுக்கை அண்ணாமலை என்றதை நான் பேசியிருக்கேன். என்னுடைய பேட்டி கூட நீங்க பார்க்கலாம், அனைத்து சேனலையும் பேசியிருக்கேன். மலமாடுன்னு ஒரு திருப்பம் பாருங்க, அமர் பிரசாத் ரெட்டி. வசூல் மண்ணை வேற எதுலையும் மண்ணை புரிஞ்சிருப்பீங்க. நமக்கு அது வேணாங்க சார், நம்ம இதில் மட்டும் வேற எதுலையும் மண்ணை. அந்த வேலையும் பார்த்தாரு, இந்த வேலையும் பார்த்தாரு. வசூல் மண்ணை. நடைப்பயணத்துக்கே 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல். வசூல். நம்ம திராவிட மாடல், நம்முடைய தளபதி மாண்பு முதல்வர், திராவிட இயக்கம், கழகம், அது இந்த தமிழ்நாட்டில் இருக்கணும். அது இருக்க வரைக்கும் தான் தமிழன் தன்மானமாக வாழ முடியுன்றதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லாதவன், அந்த இயக்கத்தில் பணியாற்றினவன், இன்றைக்கும் திராவிட மாடலுக்காக நிற்கிறவன், நாளைக்கு நிற்பேன். ஆனால் அங்கே சில அமைச்சர்கள், அதையும் நான் சொல்லணும்ல, மாதம் அண்ணாமலைக்கு ஆட்டுப்புள்ளைக்கு கப்பம் கட்டினாங்க. நான் பேர சொல்ல விரும்பலை. எல்லாரும் மாவீரன் தளபதி நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் மாதிரி, தம்பி உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இருக்க முடியுமா? நெஞ்சடி நிமிர்த்தி வீரமாக இருக்க முடியாதுல்ல. அதில் சில தொடர்நடிகை அமைச்சர்கள்லாம் நான் சொல்ல விரும்பலை. 4.0 தான் பத்திரம் பதிஞ்சிருக்காரு அண்ணாமலை. சொத்து மதிப்பு 82 கோடி ரூபா. பத்திரத்துறை அமைச்சர் இதெல்லாம் கவனத்தில் எடுக்கணும்ல. ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை எவ்வளோ குடைச்சல் கொடுத்தான்? ஃபைல்ஸ் 1, திமுக அமைச்சர் மேல பட்டியல் ஃபைல்ஸ் 2, புற பிராடு பித்தலாட்டம். அமைச்சர்கள் எல்லாம் சட்டமன்ற வேட்பாளராக சொத்து பட்டியல் கொடுத்துருந்தாங்க. அதை புறா நெட்டில் எடுத்துக்கிட்டு கொள்ளையடிச்சான்னு கொடுத்தாங்க. ஒன்றும் நடக்கலையில. நம்ம சொன்னோம்ல அப்பயே, ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்களுக்கு, கர்நாடக மாநிலத்தினுடைய பல தொழிலதிபர்களுக்கு பல விஷயங்களை செய்து முடிப்பதாக கூறி டெல்லியில் லாபி பண்ணி பல கோடி ரூபாய், நூற்றுக்கணக்கான கோடி, தமிழ்நாட்டில் பல ஆலை அதிபர்களை, தொழிலதிபர்களை மிரட்டி நூற்றுக்கணக்கான கோடி.
இவர்தான் தேசத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர். திமுக ஆட்சியை, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை குறை சொன்னவர். சில அமைச்சர்களுக்கு அப்போ கட்டினாங்க, அவங்க பேரில் அவர் வெளியே ஆட்டுப்புழுக்கு எல்லாத்தையும் ஃபைல்ஸ் கொடுத்தாரு. அவருக்கு அப்பா கட்டின அமைச்சர்கள் பேரம்ட்டு அவர் சொல்லலை, கவர்னர்கிட்ட பட்டியலில் கொடுக்கல. அவர் ஏற்கனவே கொடுத்ததும் பொய் தான். ஆனாலும் சில பல பேரை மிரட்டி அதிகாரத்தில் இருக்கவங்கள சம்பாதிச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு கோயம்புத்தூரை சுற்றி முக்கியமான இடங்கள்ல பாரம்பரியமா தொழிலதிபர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு சொத்துக்களை மனைவி பேர்ல வாங்கிட்டாரு. விளக்கம் கொடுத்து பார்த்தாரு. பாஜக கட்சிக்காரங்களே விளக்கமாக எடுத்து கொடுக்குற மாதிரி விளக்கங்களை கொடுத்துட்டாங்க. சமூக வலைதளங்களை பார்த்தா பிள்ளை 2 நாளாக வீட்டை விட்டு வெளியே வராமல் சென்னையில் வீட்டிலே படுத்து கிடக்காரு காய்ச்சல். வீராவேசமாக வந்து பேசுங்க ஆட்டுப்புழுக்க. இப்போ திராவிட மாடல் முதலமைச்சரை குறை சொன்னீங்கல்ல, திராவிட மாடல் குடும்பத்தை குறை சொன்னீங்களா, முதலமைச்சர் குடும்பத்தை. நம்முடைய தளபதி ஸ்டாலினை பொறுத்தளவில் பொது வாழ்க்கையிலே சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, அமைச்சராக, முதலமைச்சராக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். விரல் நீட்டி அவர்களை எந்த ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் அவரை நீ சொல்லி பார்த்த. ஆனால் நீ ஒரு பாஜக ஒரு மாநில தலைவர், ஆளே இல்லாத ஊருக்கு ஒரு மாநில தலைவர், ஒன்றிய அரசை கையில் வச்சுக்கிட்டு கோடான ஓடி அடிச்சுட்டேன்றத நாங்கள் தெளிவாக சொன்னோம். எங்க மாதிரி ஆளு தெளிவாக பேசணும். பேட்டி பல பேட்டி கொடுத்துருக்கோம். கடந்த பேட்டி எடுத்து பாருங்க. நடைப்பயணத்தின் போது வசூல் வேட்டை, இந்த மாதிரி பல நிதி நிறுவனங்களில் மோசடி செய்தவர்கள் எல்லாம் தப்பிப்பதற்காக பாஜக கட்சியில் சேர்த்து அதில் ஒரு கறந்த கமிஷன். பல பேர் வெளிநாட்டுல ஓடுனாங்க. அந்த வழக்கு சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அவங்ககிட்டலாம் காசு. பல தொழிலாளர்களோட மிரட்டி பணம். திமுக அப்ராணி செப்பானி யாராக இருந்தாலும் அதிகாரத்தை மிரட்டி போன மாசம் மாசம் கப்பம் போச்சு. குவாரி அதிபர பணம், மணல் மாபியாக்களிடம் மாமூல், இவ்வளவு அண்ணாமலைக்கு மலையாக பணம் குவிந்தது. அந்த குவிந்த பணத்தில் இன்றைக்கு கோயம்புத்தூரவே ஊட்டி, என்ன சொல்லணும்னா கர்நாடக மாநிலத்தில் பல இடங்களில் சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறதாக செய்தி. நீ எல்லாம் வந்து பொது வாழ்க்கையில் வந்து திராவிட இயக்கத்தை, புனிதமான திராவிட இயக்கத்தை, நாட்டின் நலன் கருதி இந்த மொழியை காக்க, இடத்தை காக்க, சமூக நீதியை காக்க போராடிய திராவிட இயக்கத்தை ஒரு ஆட்டுப்புழுக்கு அசைச்சு பார்க்கணும் நினைச்சியே. கெட்டிக்கார முழு 8 நாள்னு வாங்க. நீ எல்லாம் அவத்த பெயர் கூட்டு வெளியே வந்துருச்சா? உனக்கு வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கு வக்கில் என் நண்பரை கொடுக்குறான்னு சொன்ன, எனக்கு வேட்டி சட்டை நண்பர் வாங்கி கொடுக்குறான்னு சொன்ன, என் வீட்டுக்கு பலசரக்கு என் நண்பர் வாங்கி கொடுக்குறான்னு சொன்ன. எப்படா பாஜக தலைவர் இருந்து இறக்குன 3 மாசத்துல கோடிக்கணக்கான ரூபாயில நீ சொத்து வாங்கின. 82 கோடிக்கு வாங்கியிருக்க கோயம்புத்தூர்ல. யோக்கிய பிளாக் ஒயிட் இல்லாம நீ ஒயிட்டாவே பதிஞ்சிருக்கலாம்ல. நீ தொகை கொடுத்தது எவ்வளவு அந்த சொத்துக்கு? 82 கோடி. பத்திரப்பதிலேயே 4.5 கோடி தான் நீ பதிஞ்சிருக்க. சொத்து மதிப்பு என்ன? யோக்கியம் பேசு. பத்திரப்பதிவு ஊழல் துறையை பற்றி பேசுற, டாஸ்மாக் ஊழல்னு சொல்ற. இப்போ ஊழல் நாடி போயிடுச்சு. இதான் பாஜக. பாஜகவுக்கு ஒரு தலைவனாக உட்கார்ந்தவன், ஒன்றும் தெரியாதவன், இந்த ஊரில் பாஜகவே இல்லாதவன், அதுக்கு தலைவராக உட்கார்ந்து இத்தனை கோடி அடிச்சிருக்காடா. நாட்டில் 75 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்குது. சாதிக் பாட்சான்னு ஒரு அமைச்சர் இருந்தார், உடுமலைப்பேட்டை சாதிக் பாட்சா. 4 முறை அமைச்சராக இருந்தவர், சட்ட அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். கடைசி வரைக்கும் வீட்டு வசதி வாரியத்தில் தான் நான் குடிந்தார். சொந்த வீடு இல்லை. திமுகவின் பொருளாளராக இருந்தார் கண்ணியத்துக்குரிய சாதிக் பாட்சா. அவர் வந்து கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில், அரசு வீட்டில், அரசு வீட்டு குடியிருப்பு வாரியத்தில் குடியிருந்தார்.
சொந்த கார் இல்லை. திராவிட இயக்கத்தை பார்த்து இந்த ஆட்டு புழுக்கெல்லாம் ஒரு ஆளு. மக்கள் தெளிவாக இருக்கணும். பாஜகக்கார ஆட்டையை போட்டுருவான். இன்னைக்கு திமுக 75 ஆண்டுகள் ஆச்சு இந்த சமூக நீதிக்காக போராடுகின்ற இயக்கமாக. யாராவது விரலிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல முடியுமா? ஒரு கட்சிக்கு தலைவனாக வந்து உட்கார்ந்துட்டு டெல்லியால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவனாக இருந்துட்டு கோடான கோடி எத்தனாயிரம் கோடினே சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணாமலை குவித்திருக்கிறான் பணத்தை என்று சொன்னால் பாஜக முகம் வெளிப்பட்டு விட்டது. மக்களே உஷார். நன்றி சார். நன்றி.